பெஞ்சன் புயல் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது காலை முதலே அதற்கான செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது. இது தொடர்பாக சிபிஆர்ஓ செந்தமிழ் செல்வன் நம்மளோட இருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ரயில் தற்போது பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளோ ட்ரெயின் வந்து பல இடங்களில் சிக்கியிருக்கு, நம்மளுடைய சென்னையிலேருந்து புறப்படக்கூடிய ட்ரெயினில் மாற்றங்கள் இருக்கு? இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத மழை வந்ததுனால நமக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 3 பிரிட்ஜ் பாலங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. இன்னைக்கு விடிய காலையில் 2:10க்கு பிரிட்ஜ் நம்பர் 452 அண்ட் 453, அதாவது பிட்வீன் விழுப்புரத்துக்கு அப்புறம் முண்டியம்பாக்கம் அண்ட் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் பக்கத்தில் இந்த ஸ்பாட் அங்கே நமக்கு வந்து டேஞ்சர் லெவலில் வந்து வெள்ளம் டேஞ்சர் லெவலில் தொட்டதுனால அதுக்கு மேலே நம்ம வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டணும் ஆஸ் பர் த ப்ரொசீஜர். ஸோ அதனால் அந்த லைனை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம். அதனால் ஒரு 48 ட்ரெயின்ஸ் வந்துட்டு இருந்தது, இங்கே சென்னையிலேருந்து போயிட்டு இருந்தது, சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தது ரெண்டுமே. ஒரு 48 ட்ரெயின்ஸை வந்து நம்ம டைவர்ட் பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை லைன் வழியா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை லைன் வழியா காட்பாடி வந்து சென்னைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ட்ரெயினை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு நம்ம வாய்ப்பு சரியாக இல்லை. 7 மணி போல் அந்த ட்ரெயினும் அந்த பிரிட்ஜும் வந்து நமக்கு பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு. அந்த பிரிட்ஜ்லையும் டேஞ்சர் லெவலில் தொட்டதுனால அது திருக்கோயிலூர் டு தண்டரை, திருக்கோயிலூர் டு தண்டரை, இந்த ஸ்பாட்டுக்குள்ள திருக்கோயிலூர் திருவண்ணாமலைக்கு முன்னாடியே அது வந்து அந்த இடத்துலையும் அந்த பிரிட்ஜ் டேமேஜ் ஆனதுனால அது டேமேஜ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபால்ட் அந்த லெவலில் டேஞ்சர் லெவலில் தொட்டதுனால நம்ம அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதனால் அந்த லைன்லையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டிங்க வந்து நமக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அதனால் எந்த வண்டியெல்லாம் நம்ம வந்து திரும்பி பஸ் மூலமாக பேசஞ்சரை அனுப்புறது அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து சில வண்டிகள் வந்து போக முடியவே முடியாத ட்ரெயினை வந்து ஷார்ட் டெர்மினேட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே அது ஒன்றும் நம்ம செய்ய முடியாதுங்கிற மாதிரி. ஸோ இதனால தான் இப்போ முக்கியமான பிரச்சனை. இப்போ இதில் வந்து நம்ம விழுப்புரம் டு சென்னை அந்த லைனில் உள்ள பிரிட்ஜ் நம்பர் வந்து 452 அண்ட் 453. அதில் 452ங்கிறது அப்லைன் பிரிட்ஜ். இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து அதை ஃபிட் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு சில இடத்துல மண் சரிவு இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த லொக்கேஷன் சார்? அது வந்து விக்கிரவாண்டி. ஓகே. இப்போ விக்கிரவாண்டியிலே இப்போ நமக்கு 2 லைன் இருக்கு, அப் லைன் டவுன் லைன். ஓகே ஓகே. ஓ அதாவது ஆமா, இந்த லைன்லாம் சரி ஆகணும் நமக்கு. விக்கிரவாண்டி டு முனியம்பாக்கம் இது நடுவில் இருக்கு இந்த பிரிட்ஜ். அங்கதான் ஃப்ளட் போயிட்டு இருக்கு. ஆமா, அங்கதான் ஃப்ளட் போயிட்டு இருக்கு. அது மண் சரிவு காரணமாக நம்ம ஃபிட் கொடுக்க முடியாம இருந்தது. இப்போ 2 பிரிட்ஜ்லயுமே டேஞ்சர் லெவலுக்கு கீழே தண்ணி வந்துருச்சு. ஆனா கூட நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அது ஒரு 1 ஹவர்ல கொடுக்கறதா இப்பதான் இன்ஜினியர்ஸ்ல பேசினேன். 1 மணி நேரத்துல சரியாயிடும். 1 மணி நேரத்துல ஒரு லைன் சரியாயிடும். இன்னொரு லைன் இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சென்னையில இருந்து இன்று மாலை கிளம்புற எல்லா வண்டிகளும் சரியான நேரத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் டிலேயோட, கொஞ்சம் தாமதத்தோட எல்லா வண்டியும் கிளம்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கேன்சலேஷன் வந்து 1 or 2 வண்டி, அதோட ரேக்கு வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற வண்டிகள் மட்டும் நம்ம கிளப்ப முடியாது. மற்ற எல்லா வண்டியும் இங்கேருந்து கிளம்பி போயிடும் அதனால இப்போ ரீஷெடியூலிங் ஷெட்யூல் இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சார், இப்போ பயணிகளுடைய நிலை எப்படி இருக்கு? குறிப்பா நேற்று இரவுல இருந்து இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள், உணவு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? இப்போ பயணிகள் வந்து நான் சொன்ன மாதிரி வண்டிகள் இந்த பக்கம் டைவர்ட் ஆனதுனால நிறைய ஸ்டாண்டர்ட் ட்ரெயின்ஸ் இருக்கு. அவங்க வந்து விழுப்புரம் பக்கத்துல இருக்க ட்ரெயின், விழுப்புரத்துல இருக்க ட்ரெயின், விழுப்புரத்துக்கு முன்னாடி பன்ருட்டியில் ஒரு ட்ரெயின் இருந்தது, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பஸ் அரேஞ்ச் பண்ணி மெயின் ரூட் வழியா கொண்டு போயாச்சு. இப்போ சென்னை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ விழுப்புரம்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து இது வழியா பாஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட் கொடுத்தப்போ. அப்போ திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த வண்டிக்கு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. இருந்தாலும் நிறுத்தி அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி ஏற்பாடு, அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கிளம்பியிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் எல்லா வண்டி இங்கே இந்த ரூட்ல இருக்க எல்லா வண்டி வந்தோன்னா காட்பாடியில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி
என்னென்ன மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கே வந்திருக்கவங்க அங்கே அசிஸ்ட் பண்ணிட்டு டைரெக்டாக அவங்க சென்னை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரியான பெரும் மழை வரும்பொழுது எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் ரயில்வே தரப்புல இருந்து எடுத்திருப்பீங்க? ஏன்னா இது ஒரு பெரிய அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில எவ்வளவு ப்ரிகாஷன்ஸா இருப்பாங்க சார்? இல்லை, பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குன்னா அந்த பிரிட்ஜில் இந்த மாதிரி மண் சரிவு ஏற்படும், இந்த மாதிரி ஒரு ட்ராக் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு இடத்த நாங்கள் செட் பண்ணி அங்கே எல்லா பொருட்களும் வந்து வச்சுருப்போம். இது எங்களோட நார்மலான ப்ரொசீஜர். அது இப்போ அதனால தான் இப்போ இவ்வளோ ஆமாம், இப்போ டேஞ்சர் லெவல் கீழே போனதுக்கு உடனே நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு காரணமே இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தது தான், எக்யூப் பண்ணி வச்சிருப்போம். ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா சென்னை டிவிஷன்லேருந்து அதோட ஆக்சிடென்ட் ரிலீஃப் வெஹிக்கிள் இதெல்லாம் போகும், அதில் எல்லா பொருட்களும் இருக்கும். பட் இது வந்து மண் சரிவுக்கு ஒரு சில இடத்துல தான் இருக்குது. பட் வாட்டர் லெவல் இறங்காதனால தான் நம்மளால் ஓட்ட முடியாமல் இருந்துச்சு. பட் பிரிட்ஜுக்கு எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் பிரிட்ஜுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஃபார்மேஷன், ட்ராக் ஃபார்மேஷன் சொல்லுவோம், அதில் கொஞ்சம் அந்த மண் சரிவு ஏற்பட்டதுனால அதை சரி பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்ட முடியுங்கிறதுனால இந்த தாமதம் இருக்கு. ஓகே சார். எப்படி அலர்ட் ஆகுறாங்க சார்? இப்போ ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் போது அவங்க போகிற ஸ்பீடுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த அலர்ட்லாம் கிடைக்கும்? ஸ்டேஷன் மாஸ்டர் முன்னாடியே ப்ரிகாஷன்ஸாக சொல்லிடுவாங்களா? இப்போ இந்த மாதிரி ரயில்வேல வந்து மேஜர் பிரிட்ஜஸ், மைனர் பிரிட்ஜஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த நான் சொன்ன 3 பிரிட்ஜ் நம்பருமே 452, 453 அண்ட் பிரிட்ஜ் நம்பர் 84 இது எல்லாமே வந்து மேஜர் பிரிட்ஜில் வரும். ஸோ இப்போ இந்த மேஜர் பிரிட்ஜில் மான்சூன் சீசன் எப்போ தண்ணி வருங்கிறது நம்ம ரயில்வேயோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கணிச்சிருக்கோம். இந்த டைமில் இல்லை வானிலை அறிக்கையை வச்சுட்டு இம்மிடியேட்டாக ஒரு ஆளை வந்து 24 மணி நேரம் வந்து அங்கே போட்டுருவோம். ஓகே. ஸோ அவங்க வந்து டேஞ்சர் லெவலை மேனுவலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க சில நேரங்களில் உடனே ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி வரும்பொழுது வண்டியை வந்து அவர் என் கண்ட்ரோலர்கிட்ட சொல்லியோ அதிகாரிகள்கிட்ட சொல்லி நிறுத்த வேண்டியதில்லை, அவரே நிறுத்திடலாம். ஓகே. அவரே நிறுத்தலாம். அவர்கிட்டயே வந்து ரெட் லைட் அந்த சிக்னல்லாம் இருக்கும். பட் அது நிறைய நேரங்களில் நடக்கிறதுல இப்போ இந்த பீரியட்ல வந்து நாங்கள் அங்கே வந்து ஒரு சூப்பர்வைசர் லெவல், ஒரு எஸ்எஸ்சி லெவல் ஆஃபீஸரையும் போட்டு இந்த வாட்ச்மேன் சொல்லுவோம், பிரிட்ஜ் வாட்ச்மேன், அவரையும் போட்டுட்டு ஸோ அவங்க 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்காங்க. அவங்க இது முடிஞ்சு இப்போ இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. ஓகே. ஓகே, சூப்பர் சார். வேறு ஏதாச்சும் தகவல் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இது பயணிகள் வந்து ஆமாம், இந்த பயணிகள் வந்து இந்த மாதிரி மழை நேரங்களில் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மளும் இருக்கோம். தேங்க்யூ, நன்றி சார். தொடர்ச்சியாக தற்பொழுது இன்று மாலைக்குள்ளாக பெஞ்சல் புயலின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயிலினுடைய பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் பயணிகளுடைய போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வரும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.